செல்வம் இல்லை, இந்த ஒரு கடந்து போக வேண்டிய ஒரு விஷயத்தை பெருசு பண்ணியிருக்குதா பிஜேபி அப்படிங்கிறதான் கேள்வி கேட்குறாங்க. இன்றைக்கி அண்ணாமலை அவர்களே மன்னிப்பு கேட்கறது மூலமாக அந்த வீடியோ காட்சிகள் வெளியிட்டது அப்படிங்கிறது பாஜகவினர் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல காங்கிரஸ் தான் இதை பெருசுப்படுத்துது, திமுக தான் பெருசுப்படுத்துதுன்னு சொல்லக்கூடிய விமர்சனமே அடிபட்டு போகுது. நியூஸ் 18 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அதன் நெறியாளர் அண்ணன் கார்த்திகை செல்வன் அவர்களுக்கு என்னுடைய மூத்த நான் பெரிதும் மதிக்கிற அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்ட ஆளுமைகளுக்கு, என்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய வணக்கம். அதாவது இது ரொம்ப சாதாரணமான விஷயத்தை ரொம்ப பெருசுபடுத்திட்டாங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய அன்னபூர்ணா ஹோட்டல் குழுமத்தினுடைய தலைவர் திரு சீனிவாசன் அவர்கள் சும்மா அந்த கோயம்புத்தூருக்கு இருக்கிற குசும்புன்னு சொல்லுவோம். நம்ம சாதாரணமா சொல்றது கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க என்னங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த கோயம்புத்தூருக்கு இருக்கிற மொழிநடை இருக்கு பாருங்க, அந்த மொழிநடை அந்த ஸ்லாங்ல அவர் அந்த கூட்டத்துல பேசுறாரு. சட்டமன்ற உறுப்பினர் கூட வருவாங்க, வந்த உடனே இனிப்பு சாப்பிடுவாங்க, அது குறையா இருக்கும், காரம் சாப்பிட்டா ஜிஎஸ்டி கூட இருக்கும்னு சொல்லி அவர் சொன்னாரு. சொல்லிட்டு அது ஒரு இஷ்யூ ஆச்சு. அதை நிதியமைச்சர் அவர்கள் கூட அதை பெருசா எடுக்கல. சகோதரி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களும் அதை பெரிதுபடுத்தி ஒன்றும் பெருசா அந்த இடத்துல எதுவும் மோதலோ எதுவும் வரல. இவங்களுக்கு வேற இஷ்யூ இல்லைங்கிறதுனால மறுநாள் அவர் என்ன சொல்றாருன்னா, இரவு முழுவதும் நான் தூக்கம் இல்லாமல் இப்படி நம்ம பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லி தூக்கம் இல்லாமல் மிகவும் மனதளவில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன். அதனால நான் மறுநாள் காலையில போய் வருத்தம் தெரிவித்தேன்னு சொல்றாரு. எங்க சொன்னாரு? கேட்டேன்னு கூட எங்க சொன்னார்? வருத்தம் தெரிவிக்கிறார். யார் சொன்னாரு? சொல்ல இல்ல, நிதியமைச்சர் முன்னால ஒரு காட்சிகளை வச்சு சொல்றீங்க இல்ல, அவர் மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னது தெரியுது, மத்த ஆடியோ கிளாரிட்டி இல்ல. இன்னொன்னு இரவு முழுக்க தூக்கம் இல்லைன்னால அவர் எங்க சொன்னாருன்னு எனக்கு தெரியல, அது நீங்க தான் சொல்லணும். அந்த மாதிரி அவர் சொன்னதாகவே ஊடகத்துல சோசியல் மீடியால செய்தி இருக்கு. இரவு முழுவதும் எனக்கு மனசாட்சி உறுத்தியதுனால நான் மறுநாள் இல்ல சார். அவரு திரு எழிலரசன் அதான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறாரு. மனசாட்சி உறுத்தி கவலைப்பட்டிருக்காருன்னா அவரே ஒரு பிரஸ் மீட்டை வச்சு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா ஒரு பிரஸ் ரிலீஸ், பிரஸ் மீட் கூட இல்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட், இதுதான் நடந்துச்சு, இதுக்காக நான் போனேன், வருத்தம் தெரிவிச்சா, மன்னிப்பு கேட்டேன். ஆனா இது வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் அப்படி எதுவும் வராத போது அவர் சொன்னதாக வரக்கூடிய எல்லாத்துக்கும் என்ன ஜஸ்டிபிகேஷன், என்ன அதுக்கான இது இருக்குன்னு எல்லாமே இன்னொன்று கேளுங்களேன். அவர் மன்னிப்பு கேட்டார் என்பதும் அனுமானம் தான், வருத்தம் தெரிவித்தார் என்பது அனுமானம் தான். நான் என்ன சொல்றேன், அவர் நான் இப்படி அந்த பொது நிகழ்ச்சியில நிதியமைச்சரிடத்துல பேசியிருக்க கூடாது என்று அவர் மனதளவில அவருக்கு அதுல நம்ம பேசிய சரியில்லைன்னு தோணி அவர் வருத்தம் தெரிவித்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. நிறுவனம் இன்னைக்கு மாலையில ஹேஷ்டாக் வெளியிட்டு இருக்காங்க, ஸ்டாண்ட் வித் அன்னபூர்ணான்னு. உங்க கவனத்திற்கு அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? அவங்க ஃபோமா நாங்க இருக்கோம்னு சொல்றக்கூடியதா தானே அந்த கருத்து இருக்கு. அப்ப கொஞ்சம் அனுமதிங்க, எல்லாரும் ரொம்ப நேரம் அனுமதிச்சுங்க, எனக்கு மட்டும் போகுது. அதாவது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் எழிலரசன் ஒன்று சொன்னாரு, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் பிரதமருடைய வீட்டுல போய் பிரதமர் போய் அவங்க வீட்டுல தீப ஆராதனை காட்டினார் சொன்னாரு. இது இப்ப கிடையாது. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும் போது அன்றைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கேஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் பிரதமர் இல்லத்திற்கு போயிருக்கிறார். பிரதமர் இல்லத்திற்கு சீஃப் ஜஸ்டிஸ் இல்லத்திற்கு பிரதமரும் போயிருக்கார். ரெண்டு நிகழ்ச்சி நடந்தது. அது ஒரு வேறு விவாதம். உங்க பதில மறுப்ப பதிவு பண்ண அதுல விவாதிக்க என்ன நிறைய இருக்கு. இல்ல இல்ல அவரு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதனால நான் சொல்றேன். அதான் உங்க மறுப்ப பதில் சொல்றேன். அதுல விவாதிக்க நிறைய இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல என்னன்னா, சட்டமன்ற உறுப்பினர் நீங்க சொல்லக்கூடிய மேற்கோள் காட்டக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஸ்வீட்ஸ் வட இந்தியாவில் அதிகம் சாப்பிடுவாங்க, அதனால 5%, இங்க 12%. தென்னிந்தியாவுக்கு எப்பவுமே இவங்க பாரபட்சமா இருக்கிறாங்க, வாக்களிக்காதனால இப்படி பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஆனா உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல, நீங்க இவங்க நண்பர் எழிலரசனை போன்றவர்கள் வட இந்தியா தென்னிந்தியா என்று பார்ப்பார்கள். நாங்கள் இந்தியாவை பார்க்கிறோம், பாரதமாக பார்க்கிறோம். அதாவது அவங்க தமிழ்நாடு இந்தியா, வட இந்தியா தென்னிந்தியாங்க. நாங்க என்னன்னா ஒட்டுமொத்த இந்தியாவாக ஒரே நாடு பாரத நாடுன்னு பாக்குறோம்.
ஒன்று. அத வந்து திரு சீனிவாசன் சொன்னதை அவர் சுட்டி காட்டினாரு. அது கூட எழிலரசனோட நேரடியான குற்றச்சாட்டு இல்ல, திரு சீனிவாசன் நிதியமைச்சர் முன்னாடி சொன்ன கருத்து. அதான் மரியாதைக்குரிய சீனிவாசன் அவர்கள் கோயம்புத்தூருக்குரிய அந்த அவருடைய கோயம்புத்தூர் மக்கள் பயன்படுத்துகிற அந்த வழக்கு மொழியில அவர் பேசுகிறார் தவிர அவர் பேசியதிலும் பெரிய உள்நோக்கு இருக்கிறதாக நாங்க நினைக்கல. அதே மாதிரி மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களும் அவரை அழைச்சு மிரட்டி வந்து அவரை மன்னிப்பு கேட்க சொல்லியோ வருத்தம் தெரிவிக்க சொல்லியோ சொன்னதாக எந்த செய்தியும் அந்த வீடியோ காட்சிகள்ல உடல் மொழியில அப்படி தெரியுதுன்றார் திரு பீட்டரோட தொடக்க மொழியில சொன்னது. அந்த உடல் மொழியில இப்போ நான் கையை ஆட்டிக்கிட்டே பேசுறேன் இல்ல, அதுக்கு என்ன எதிர்வினை ஆற்றினாங்கன்றதுல இருந்து அவர் கேள்விகளை வைக்கிறார். அதனால நான் ஒரே ஒரு விஷயம், திரு அன்னபூர்ணா நிறுவனத்தினுடைய உரிமையாளர் திரு சீனிவாசன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இருப்பதோ நடத்தி இருக்க வேண்டியதோ அல்லது பிரஸ் ரிலீஸ் பண்ணிருக்கதோ அது அவர் பண்ண வேண்டியதோ அவருடைய பொறுப்பு. சரி, இதுக்கு நாம பொறுப்பாக முடியாது. அதே நேரத்துல ஒரு பொறுப்பை திரு அண்ணாமலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த வீடியோ காட்சிகள் வெளியிட்டது பாஜகவினர், அதற்கு என்னுடைய மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன்றாரு. அந்த அப்ப என் கேள்வி என்னன்னா சார், அங்க இருந்தானே சார் தொடங்குது அந்த வீடியோ காட்சிகள் வெளியில வருது. அப்ப அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சா? இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட சந்திப்பை ஏன் நீங்க இதுக்கு உள்ளாக்குறீங்க? அவரை ஒரு சமூகத்துல உயர்ந்த பொறுப்புல கீழே இருந்து கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கிறாரு, அவரை அவமானப்படுத்தலாமான்னு கேள்விகள் வைக்கிறாங்க. இது ஒரு எதிர்கட்சிகள் இயல்பா கேட்கிற கேள்வி தானே, அதை அரசியல் பண்றாங்கன்னு. இல்ல, அதை விட நீங்க அவர் பேசுறார் அதெல்லாம் விட்டுட்டு திரு அண்ணாமலை அவர்கள், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் பொது வெளியில பகிரங்கமாக இப்ப இந்த நடந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார், மன்னிப்பு கேட்டிருக்காரு. சொன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பெருந்தன்மையாக நடந்திருக்கிறார். அதை நீங்க சொல்ல மாட்டீங்க. அப்ப யார் பெருந்தன்மை அல்லன்னு சொல்றீங்க? இல்ல, பாரதி நடந்த சம்பவம், அதாவது பொதுவெளியில திரு சீனிவாசன் அவர்கள் மறுநாள் ராம் சுப்பிரமணியன் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் சார். இது உட்கட்சி பிரச்சனை, அதுல ஒரு தொழிலதிபரை இவங்க வந்து காயப்படுத்திட்டாங்கிறாரு. இதுல ஐயா ராமசுப்பிரமணியம் அவர்கள் எந்த அளவிற்கு அதுல வந்து உளவுத்துறையின் மூலமாக இந்த தகவலை திரட்டினார் என்பதை அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனா என்ன கேட்டீங்கன்னா அப்படி உள்கட்சி பிரச்சனை இருக்குங்கிறத வந்து ஐயா ராமசுப்பிரமணியம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அது அவங்க பார்வை, அதுக்காக நாம் வந்து ஒண்ணு சொல்ல முடியாது. ஆனால் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களோ திரு அண்ணாமலை அவர்களோ அல்லது மரியாதைக்குரிய திருமதி நிதியமைச்சர் அவர்களோ இதுல வந்து எந்த விதமான சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் சொல்லல. அரசியலாக்குவது திமுக, காங்கிரஸ், ஐயா என்ன எதை அரசியல் சொல்றீங்க? அவங்க எதை நீங்க அரசியலாக்குறாங்கன்னு சொல்றீங்க? இது இன்னைக்கு ஒரு பெரிய விவாதத்திற்குரிய பொருளாக திரு ஐயா சீனிவாசன் அவர்களை, அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் அவர்களை எந்த வகையிலும் யாரும் காயப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு எந்த நிகழ்வும் நடக்கல. அவருமே கூட அவர் நகைச்சுவையா சொன்னதுதானே தவிர அவருமே கூட திட்டமிட்டு அரசாங்கத்தின் மீது குற்றம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல. ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் என்கிற முறையில் இந்த ஜிஎஸ்டியை ஒழுங்குபடுத்தணும், ஸ்ட்ரீம்லைனுக்கு கொண்டு வரணுங்கிற நல்ல நோக்கத்துல அதை சொன்ன விதம் வந்து கோயம்புத்தூர் குசும்பு தவிர இதுவே தவறாயிடக்கூடாது. கோயம்புத்தூருக்கு இருக்கிற மொழிநடை, அதாவது எங்க திருநெல்வேலி மாவட்டத்துல நாங்க வந்து என்ன செய்வோம், ஏழை அப்படிம்போம், மதுரையில அவங்க அப்படிம்பாங்க. இப்படி கோயம்புத்தூருக்கு இருக்கிற மொழிநடையில அவர் சொன்னதான தவிர எந்த வகையிலும் அவரும் சேகர் ஸ்டேட்மெண்ட் நீங்களே முரண்படுறீங்க போல இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு நீண்ட அனுபவம் கொண்டவர், தொழிலதிபர், அவருக்கு புரியாதில்ல தெரியாததில்ல அப்படி, ஆனா அவர் இப்படி சொல்லியிருக்க கூடாதுன்றாரு. நீங்க விட்டு கொடுக்காம இல்ல அவர் சரியாதான் இருந்தாருன்றீங்க. அப்ப பாஜகவோடு இணக்கமாக இருந்த ஒருத்தரை நம்ம அப்படி பொது வழியில தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிட்டாரு அப்படிங்கிற, ஏன்னா இதெல்லாமே வானதி அவர்கள் சொல்றதுல இருந்து கேட்கிறேன். இல்ல, நீங்க இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அதுல என்ன சர்ச்சை வந்ததுன்னு கேட்டா, சகோதரி வானதியை மையப்படுத்தி பேசியிருக்க வேண்டாங்கிறது. அதாவது நான் இன்னொன்னு கேட்டீங்கன்னா, சகோதரி வானதியை கூட, சட்டமன்ற உறுப்பினர் வானதி அவர்களை கூட அவருடைய தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலும் ஒரு சகோதரியும் ஒரு அண்ணன் தங்கைக்குரிய உறவு முறையில அவர் அப்படி இன்டராக்ட் பண்ணிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். தவிர அது அப்படி அட்ரஸ் பண்ணது சரியா முறையான்னு தான் நிதியமைச்சர் கேட்டிருக்காங்க. ரொம்ப சுருக்கமா ஒரே அப்படி பண்ணதுனால தான் ஐயா சீனிவாசன் அவர்கள்
நிதியமைச்சர்கிட்ட வருத்தம் தெரிவிச்சிருக்கேன். ஓகே ஓகே சார், மரியாதைக்குரிய செல்வம் அவர் வந்து நானும் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் அப்படிங்கிறேன். நான் பண்ண இன்னைக்கு சோசியல் மீடியால முழுக்கல நான் சொன்ன விஷயங்கள் வந்து கொண்டிருக்கு. நான் சொல்ல முடியாது சார், அது பப்ளிக் ஃபோரம் சார். அதுல வரக்கூடிய செய்திகளை எல்லாரும் பேசத்தான் சார் செய்வாங்க. நோ நோ, யூ cannot ignore my dear friend, you cannot ignore that. ஃபைன் ஃபைன், பேசலாம் நம்ம. திரு பீட்டர், இதை தாண்டி அடுத்ததா இப்போ மத்திய அரசினுடைய இந்த வரி பகிர்வு பத்தி திரு தங்கம் தென்னரசு வச்சிருக்க விமர்சனமும் கூட விவாதிக்கப்பட வேண்டியதா இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதில் நிதியமைச்சர், மத்திய நிதியமைச்சர் அது உண்மைக்கு மாறானது என்பதாக அதை எடுத்துகிட்டு வராங்க. அப்படி இல்லை அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம இப்பொழுது பேச போகிற பிரச்சனை வந்து தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 15வது நிதி கமிஷன், ஃபைனான்ஸ் கமிஷனுடைய பீரியடு முடிஞ்சு 16வது நிதி கமிஷன் வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நிதி பகிர்வு எப்படி இருக்கணுங்கிற அந்த அறிக்கையை கொடுக்க போற நேரத்தில் இன்றைக்கு இந்த நிதி பகிர்வின் காரணமாக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற, நன்றாக சிறப்பாக செயல்பட்டு வளர்ச்சியடைந்திருக்கிற மாநிலங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பெரிய இழப்புகளை பற்றி பேசக்கூடிய ஒரு பிளாட்ஃபாரத்தை வந்து இன்னைக்கு வந்து கேரள முதலமைச்சர் வந்து இன்னைக்கு அந்த பல மாநில நிதியமைச்சர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்காரு. அதுல நம்முடைய மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து சில வலுவான தகவல்களை வந்து புள்ளி விவரங்களை வந்து அழைத்திருக்கிறார். இப்போ 15வது நிதிக்குழுவில் வந்து நமக்கு வந்து அந்த 41 விழுக்காடு வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டிய நிதி, டிவிசிபிள் பூல். இதுல வந்து வெர்டிக்கல் டிவிஷன், ஹரிசாண்டல் டிவிஷன், அதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல், அதெல்லாம் இப்ப உள்ள போக வேண்டாம். ஆனா இது 41 விழுக்காடு இருந்தாலும் கூட ஆக்சுவல் டெவல்யூஷன் உள்ளபடி இந்த 5 ஆண்டுகளில் எங்களுக்கு எவ்வளவு கிடைத்தது என்று சொன்னால் 31 விழுக்காடு தான் கிடைச்சிருக்கு.